Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT Syllabus Chapter 7 Integrals. இதல exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. Sum number 28. Cos x by root of 1 plus sin x. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. இந்த ஃபங்க்ஷனை பாருங்க, வேரியபிள் என்னது? x இருக்கு. சோ வித் ரெஸ்பெக்ட் டு x தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? Let I which is equal to integral cos x by root of 1 plus sin x dx னு எழுதிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, இதுல 1 plus sin x க்கு பதிலா தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் போட போறோம் t அப்படினு சொல்லிட்டு. சரியா? So put t which is equal to 1 plus sin x. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த t அப்படிங்கற ஃபங்க்ஷனை with respect to x நாம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சரியா? அப்போ dt by dx அப்படினு கிடைச்சிருமா? which is equal to ஃபார்முலா சொல்லுங்க. d by dx of constant which is equal to என்னது? 0. அதே மாதிரி d by dx of sin x which is equal to என்னது? cos x. கரெக்ட்டா? ஓகே, இப்ப சொல்லுங்க. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos x. கரெக்ட்டா? அப்போ dt by dx which is equal to cos x. Then dt which is equal to cos x. இந்த dx இந்த சைடுல வந்து எப்படி வரும்? மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். கரெக்ட்டா? இப்ப பாருங்க, இந்த 1 plus sin x க்கு பதிலா என்ன போட போறோம்? t ன்னு போட போறோம். அதே மாதிரி இந்த cos x dx க்கு பதிலா என்ன போட போறோம்? dt அப்படினு போட போறோம். ஓகேவா? i which is equal to சொல்லுங்க. I which is equal to integral cos x dx க்கு பதிலா dt போட்டுறோம். ஓகேவா? by root இருக்கு. root of 1 plus sin x க்கு பதிலா என்ன எழுதிருக்கோம்? t எழுதிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? integral 1 by root t dt அப்படின்னு எழுதலாமா? ஓகே, இப்போ சொல்லுங்க. which is equal to integral, இங்கே வந்து ரூட் டி வந்து எப்படி இருக்குது? பையில் இருக்குது. ஸோ மேலே வந்து எப்படி வரும்? இந்த ரூட் டி அப்படின்றது என்னது? ரூட் டி அப்படின்றது எப்படி எழுதலாம்? டி பவர் ஹாஃப்னு எழுதலாம் இல்லையா? டி பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே பையில் இருக்குது டி பவர் 1/2. இது மேலே வந்து எப்படி வரும்? மைனஸில் வந்துடும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ரூட் டி இங்கே பையில் இருக்குது. ரூட் டி எப்படின்னு சொல்லலாம்? டி பவர் 1/2ன்னு சொல்லலாம். மேலே வந்துச்சுன்னா பவர் என்ன ஆகும்? மைனஸ் ஆகிடும். ஸோ இப்போ டி பவர் மைனஸ் 1/2 dt அப்படின்னு வந்துரும். கிளியரா புரியுதா? இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? இன்டெகிரல் x power n dx அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கு. சோ ஃபார்முலா சொல்லுங்க. we know that integral x power n dx which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. கரெக்ட்டா? அப்போ which is equal to இது எப்படி எழுதலாம்? t power minus 1/2 plus 1 by minus 1/2 plus 1 இப்படி எழுதலாம் இல்லையா? plus c. கரெக்டாப்பா? இப்போ சொல்லுங்க. I which is equal to minus 1/2 plus 1, அதாவது நீங்கள் எழுதுறது ஓகே, இங்கே பாருங்க, minus 1/2 plus 1. ஓகேவா? இதில் பையில் 1 இருக்கதா அர்த்தமா? ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? minus 1 into 1 minus 1, சென்டரில் ப்ளஸ் 1 into 2 2 by 1 into 2 2. சரியா? minus 1 plus 2 என்ன வரும்? plus 1/2ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா t பவர் 1/2ன்னு எழுதுகிறோம். சரியா? by 1/2 plus c அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதா? இங்கே பாருங்க, இது minus 1/2, இது plus 1. ஸோ 1ல் 1/2 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 1/2 ப்ளஸ் 1/2 வரும் இல்லையா? அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சரியா? அதுதான் இப்படி சிம்பிளை பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ தென் நீங்கள் பாருங்கள், இங்கே 1/2 எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது இந்த 2ன்றது டினாமினேட்டரோட டினாமினேட்டர் அப்படின்னு என்ன பண்ணும்? இது நியூமரேட்டருக்கு போய் ஆகணும். சரியா? இப்போ சொல்லுங்கள். which is equal to 2 t power 1/2. இங்கே பையில் 1 இருக்குது.
ஸோ அதை எழுதணும்னு அவசியம் இல்லை சரியா. ப்ளஸ் சி ஓகேவா. டீன்றது என்னது இப்போ பாருங்க I which is equal to 2 into 1/2னால என்னது ரூட்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ரூட் போட்டுக்கலாம். சரி இதை ஸ்டெப் எழுதிரும் ரூட் டி ப்ளஸ் சி. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் டீக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க சரியா. therefore I which is equal to 2 root of டீயோட வேல்யூ பாருங்க 1 plus sin x. 1 plus sin x பதிலாக தான் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அப்போ 1 plus sin x plus c. புரியுதா இது. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.